எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் உன்னால் நல்லவங்களா இருக்க முடியாது ஷர்மி, டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் எவ்ரிபடின்னு சொல்லுவாங்க. அது எப்படிம்மா நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னை கேட்டாங்க. உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு திருடுறான்னு வச்சுக்கோவேன், உன்னை வந்துட்டு கூட வாடின்னு கூப்பிட்றேன், நீ போவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்படி போக முடியும், போக மாட்டேன்ல. அப்போ அவளுக்கு நீ யார்? நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், நம்ம கூட வர மாட்டேங்கிறா, ஸோ நீ அவளுக்கு கெட்டவள் ஆகிறதானே. ஆனால் ஆமாலன்னு சொன்னான். இதே மாதிரி தான் இன்னொரு இன்சிடென்ட் வந்துட்டு, ஒரு 10 பேர் இருக்கிற கேங் வந்துட்டு 9 பேர் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அதில் நம்மளும் போய் சேர்ந்தா நம்ம நல்லவங்க, இல்லை இது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்தால் இவன் மட்டும் ஓவராக பண்ணுறா, இவன் கெட்டவங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் எல்லாருக்கும் நம்மளால நல்லவங்களாக இருக்கவே முடியாது. ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் கெட்டவங்களாக இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம நடந்துக்கலன்னு நம்ம உள் மனசுக்கு தெரிஞ்சதுன்னா அதுவே போதும். ஸோ யாராவது உங்களுக்கு பிடிக்கல, நீ அவள் அப்படி இவ இப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க.